மனைவியோடு சென்று படம் பார்த்த சீமான் இந்த விடயம் சரிதானா எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். என்னதான் தமிழ் தேசியத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன கூறுகிறார்களோ அதன்படி நடக்கணும்னு சொல்லிட்டு கட்சி முழுக்க பல வேலைகள் செய்தாலும் ஏதோ ஒரு சில நேரங்களில் அவர் செய்யக்கூடிய அந்த நிகழ்வுகளோ இல்லை அவர் பேசக்கூடிய அந்த கருத்துக்களோ சிலருக்கு பிடிக்காமல் போக வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக தமிழ் தேசியவாதிகள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா திராவிடம் போல தலைமை என்ன சொன்னாலும் அதற்கு அப்படியே ஏற்று சொம்படிப்பதுங்கிற வேலை இல்லாமல் தலைவர் மீதே சில முரண் இருந்தாலும் நேரடியாக அவர்கிட்ட கேள்வி எழுப்புவாங்க. அந்த வகையில் நேற்றைய தினத்திலிருந்து அதிகப்படியாக அண்ணன் சீமான் அவர்கள் மீது ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. அதுவும் தொடர்ச்சியாக சினிமா நடிகர்களை பற்றியும் சினிமா துறையின் பக்கமே போய் நின்று கொண்டிருக்கிற இந்த கூட்டங்களை பற்றி அண்ணன் சீமான் அவர்கள் எந்த அளவிற்கு மனம் வருந்தி பேசியிருக்காருன்னு பார்க்க முடிகிறது. ஆனால் அவரே போய் ஒரு திரைப்படம் பார்த்திருந்தால் இந்த பிரச்சனை ஆயிருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த திரைப்படத்தை தயாரித்து வெளியிடுவது முதல் முறையாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகன் இன்பநிதி அவர்கள் வெளியிடுறாங்க. அந்த திரைப்படம் தனுஷ் நடித்திருக்கிறாரு. அந்த படத்தை போய் சீமான் பார்த்துட்டு பேச வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கிற கேள்விதான் தற்போது இணையத்தில் மிகப்பெரிய வைரலாக பேசப்பட்டு வருகிறது. அதுவும் அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டியை வைத்து கவிதைத்துவமான ஒரு முடிவு, இப்படி ஒரு வாழ்வியலை பதிவு செய்வது பாராட்டிற்குரியது. நேர்த்தியான திரைக்கதை நகர்வை உணர முடிகிறது. மனநிறைவோடு இட்லி கடை படத்தை பார்த்து ரசிக்கும் ஒவ்வொரு காட்சிகளும் நகரும் போது மகிழ்ந்து நெகிழ்ந்து போனேங்கிற மாதிரி சீமான் பாராட்டி பேசியிருக்காருங்க. இப்போ இது சரி இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைட்லேருந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை நம்ம வைக்கலாம். ஆனாலும் கூட அண்ணன் சீமான் அவர்களுடைய மாண்புங்கிற வார்த்தையை எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்திட முடியுமா? இவர் இப்படி ஒரு விஷயத்தை செய்வதால் நம்ம சில விடயங்களில் பேசும்போது பேச முடியாமல் போகிறது அப்படின்னு தமிழ் தேசிய உணர்வாளர்கள் நிறைய பேர் இந்த ஆன்லைன் சமூகத்தில் கொதிக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அதனால் இந்த விடயத்தில் என்ன பதில் சொல்கிறது, எந்த விஷயத்த நம்ம முடிவாக சொல்ல போகிறோம் அப்படிங்கிறதை கடந்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு திரைப்படத்திற்கு சாதாரணமாக விமர்சனம் சொல்வது எப்பொழுதும் போல் அவர் அப்பப்போ நேரம் கிடைக்கும் போது யாருன்னா அழைக்கிறாங்கன்னா அழைப்பை மறுக்காமல் செய்கிறார்ல, அந்த மாதிரியான ஒரு செயல் அப்படின்னு பார்க்குறதா, அல்லது இன்பநிதி படம் அப்படிங்கிற ஒரு விடயம் தெரியும் போது ஒரு எதிர்ப்பாக கூட அதற்கு நம்ம மறுப்பு தெரிவிக்காமல் இப்போ நீங்கள் போயிட்டு அந்த படத்தை பார்த்துருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அவர் மீது கோபப்படுவதா, நியாயமான ஒரு கோபப்படுவதாங்கிறத உங்களுடைய கருத்துக்களை பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.